அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரீஷ் மேக்குலன்ஸ். அன்பர்களே, ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை. ஒரு நாயில் ஆரம்பித்து இன்னொரு நாயில் முடியக்கூடிய ஒரு இதிகாசம். அதுதான் மகாபாரதம். மகாபாரதம் கதை சொல்லக்கூடிய நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலே சரமா என்கின்ற ஒரு நாயினுடைய குட்டிகள் அதனிடம் வந்து தங்களுடைய வருத்தத்தை தெரிவிக்கின்றன. அம்மா, ஜனமேஜயன் மன்னனுடைய யாகத்திலே நாங்கள் போனபோது எங்களை அந்த மன்னனுடைய உறவினர்கள் துரத்தி விட்டார்கள் அம்மா என்று வருத்தமாக சொல்லும். உடனே அம்மா, அப்படியெல்லாம் செய்ய மாட்டார்களே, நீங்கள் அங்கே ஏதாவது சத்தம் போட்டிருப்பீர்கள், இல்லை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹவிஸ் பொருட்களை நக்க போயிருப்பீர்கள், அப்படி ஏதாவது செய்ததனால்தான் அவர்கள் உங்களை தண்டித்திருப்பார்கள். இல்லை அம்மா, நாங்கள் அப்படி எதுவுமே செய்யவில்லை என்று அந்த குட்டிகள் சொல்ல இந்த அம்மா உடனே சபிக்கின்றது. நாய் சபிக்கின்றது. நாம் நினைத்து கொண்டிருப்போம் சபிக்கக்கூடிய உரிமை முனிவர்களுக்கு தான் உள்ளது என்று. இல்லை, ஒரு நாய்க்கும் சபிக்கக்கூடிய உரிமை இருக்கின்றது. அந்த நாய் சபிக்கின்றது, ஜனமேஜயன் மன்னன் மன அமைதி இல்லாமல் போகட்டும் என்று. அதுக்கு பிறகு மன அமைதி இல்லாமல் போன ஜனமேஜயன் அதற்கான வரிகளை தேடி பரிகாரங்கள் செய்ததெல்லாம் கதை. இப்படி ஒரு நாயில் ஆரம்பிக்கின்றது. அந்த இடத்திலிருந்து தான் மகாபாரதம் கதை சொல்லப்படுகின்றது. மகாபாரத வரலாறு அப்படியே போய் கடைசியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், மகாபாரதத்தின் கடைசி பருவம் மகாபிரஸ்தானிக பருவம், அந்த கடைசி பருவத்துக்கு வரும்பொழுது இவர்கள் யாத்திரை செய்கின்றார்கள். பாண்டவர்கள் வரிசையாக தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், பாஞ்சாலி என்று போய்கொண்டிருக்கின்றார்கள். கடைசியாக ஒரு நாயும் கூட போகின்றது. இந்த கூட போகக்கூடிய நாயை தர்மபுத்திரர் விரட்ட பார்த்தார், அது போகவில்லை. பாஞ்சாலி, சகாதேவன், நகுலன், அர்ஜுனன், பீமன் என்று வரிசையாக ஒவ்வொருவரும் வழியிலே தங்களுடைய உடம்பை உகுத்தார்கள். அப்பொழுதும் இந்த நாய் கூடவே வந்தது. கடைசியில் அந்த நாயை சொர்க்கத்துக்கு கொண்டு போக தர்மபுத்திரர் முயன்றது. எல்லாம் நமக்கு வரலாறு தெரியும். அங்கே சரமா என்ற நாயிலிருந்து ஆரம்பித்து இங்கே இந்த நாயில் வந்து முடிகின்றது மகாபாரத இதிகாசம். இந்த நாயை தர்மபுத்திரன் என்று சொல்லுவார்கள். நாய்க்கு ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், நாயினுடைய பெயர் சுவானன். சுவானன் என்கின்ற வார்த்தைக்கு பொருளாக இருக்கும் பொழுது தொடர்ந்து சத்தமிட்டு கொண்டிருப்பது, ஓயாமல் ஓடிக்கொண்டிருப்பது, அழிந்து கொண்டிருப்பது. இது யாருக்காக வேண்டி சத்தம் போடுகிறதோ அவர்களாலேயே தவறாக புரிந்து கொள்ளப்படுவது, அவர்களால் தண்டிக்கப்படக்கூடியது என்றெல்லாம் பொருள் உண்டு சுவானனுக்கு. சுவானன் என்றால் நாய். இங்கே நம்முடைய இந்த நாயும் அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நாய். சாதாரணமாகவே மனிதனுடைய கூடவே இருக்கக்கூடிய நாய், நன்றி உள்ளது நாய். அது எதற்காக சத்தம் போடுகின்றது என்று சொன்னால், அங்கே ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கின்றது. திருடன் வருகின்றான், அல்லது ஒரு பாம்பு வருகின்றது, அல்லது ஏதாவது இன்னும் ஒரு விஷயம் அங்கே வருகின்றது, அதற்கு புரிகின்றது. அதனால்தான் அது சத்தம் போடுகின்றது. அது சும்மா கிடந்து துணமாக்கின்றது என்று சிலர் திட்டுவார்கள். அப்படி இருந்தாலும் நாய் தன்னுடைய குறைத்தலை விடுவதில்லை. அதுபோல இந்த நாயை நல்ல விமர்சகர்களாக பார்க்கலாம். இப்போ ஆட்சியாளர்கள் தவறு செய்யும் பொழுது அதை விமர்சனம் செய்யக்கூடிய பத்திரிகை ஆசிரியர்கள், யூடியூப் சேனல் நடத்தக்கூடியவர்கள் என்று இவர்களெல்லாம் அந்த நாயாக நாம் கணிக்கலாம். இவர்கள் தொடர்ந்து அரசாங்கம் செய்யக்கூடிய தப்பை அல்லது சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தவறு திரும்ப திரும்ப நடந்து கொண்டே இருக்கின்றது. அவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. அதுதான் இந்த நாய் தவறு நடக்கின்றது, இது செய்யக்கூடாது, தர்மம் செய்யுங்கள் என்று தொடர்ந்து சொல்லுகின்றது. ஆனால் மனிதர்கள் அதை செய்வதில்லை. வியாச பகவான் கடைசியில், இப்போ அந்த நாய் யுதிஷ்டனுடன் சென்ற நாய் வந்து தர்ம தேவதை என்று கடைசியிலே வரும். அப்போது இந்த வியாசர் தன்னுடைய
மகாபாரதத்துடைய கடைசியிலே ஒரு விஷயத்தை சொல்லுவான். அதானது ஊர்த்வே பாகு விராஜமேச்ச ந கஷ்டித் ஸ்ருணோதிமே. நான் கைகளை உயர்த்தி கொண்டு சொல்கின்றேன், அதர்மம் செய்யாதீர்கள், அதர்மம் செய்யாதீர்கள், அதர்மம் செய்யாதீர்கள் என்று. ஆனால் ஒருவர் கூட என்னை கேட்பதில்லை. தர்மாத் அர்த்தஸ்ச காமம்ச்ச ச கிமர்த்தம் ந சேவியதே. தர்மத்தால் தர்ம வழி வாழ்ந்தாலும் பொருள் ஈட்ட முடியும், இன்பம் தூய்க்க முடியும் என்றிருக்க ஏன் இவர்கள் அதர்மத்தை செய்கிறார்கள் என்று பீஷ்மர் அந்த காலத்தில், கலியுகம் துவங்கக்கூடிய காலத்திலே பீஷ்மர் சத்தம் போடுகின்றார். இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அரசியல்வாதியை பார்த்தால் 100 கோடி கொள்ளை, 1000 கோடி கொள்ளை. இந்த 1000 கோடிக்கு சொத்து சேர்த்து இவர்கள் எங்கே அதை உபயோகிக்கப் போகின்றார்கள்? இவர்கள் அதை எண்ணி தீர்க்க முடியுமா? திடீரென்று ஒரு நாள் மாரடைப்பில் காலமாக போகின்றார்கள். இதற்குள்ளே இந்த கோடிக்கணக்கான சொத்தை சேர்த்து வைத்து அதனுடைய பலனை அனுபவிக்க முடியாமல் நோய் வந்து கஷ்டப்பட்டு ஐயே என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள்? தர்ம வழியில் வாழ்ந்து தர்மம் செய்து சுகமாக வாழ முடியும் என்றிருக்க இவர்கள் ஏன் இப்படி அலைகின்றார்கள் என்று அன்று பீஷ்மர் வியாசர் கேட்டது இன்றும் கேள்வியாகவே இருக்கின்றது. புரிகிறதா? அப்போது தர்மம் வழி நடக்க சொன்ன மகாபாரதம் தர்மத்தினுடைய அடையாளமாக, ஏன் தர்மத்துக்கு அந்த நாயை காட்டாமல் ஒரு பசுவை காட்டியிருக்கலாம், ஒரு யானையை காட்டியிருக்கலாம், ஒரு குதிரையை காட்டியிருக்கலாம், ஒரு மானை காட்டியிருக்கலாம். ஏன் நாயை காட்டினார்கள் என்று சொன்னால், நாய் தான் அயராமல் தவறுக்கு எதிராக குறைத்து கொண்டிருக்கக்கூடியது, நாய் தான் சத்தம் கொண்டிருக்கக்கூடியது. அந்த நாய் போல உண்மையான செய்தியாளர்கள், செய்தி ஆசிரியர்கள், செய்தி சேனல்காரர்கள் சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனாலும் தவறு நடந்து கொண்டே இருக்கின்றது. மகாபாரதம் ஒரு நாயில் துவங்கி ஒரு நாயில் நிறைவடைகின்றது. தர்மம் வெல்ல வேண்டும், தர்மம் வெல்லும். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாக, தர்மம் காப்பவர்களை காப்பாற்றும். தர்ம ஏவ ஹதோஹந்தி, தர்மமே அழிப்பவர்களை அழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. தர்ம வழி நடப்போம், தர்மம் வெல்லும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்கோடன்ஸ்.